சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய கணவனாக எங்களுடைய குடும்பம், பிள்ளைகளை சொர்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய பெற்றோர்களாக, பெற்றோர்களுடைய அந்தஸ்தை நாளுக்கு நாள் சொர்க்கத்திலே கூட்டக்கூடிய பிள்ளைகளாக எப்படி இந்த குடும்பத்தை சொர்க்கத்தினுடைய பயணத்தில் மாற்றுவதென்றா, முதலாவது நான் ஏன் அழுத்தமாக கணவனையும் மனைவியையும் பேசினேன், இரண்டு பேரும் பிரதானமான ஆக்கள். ஒரு குடும்பம் உலகத்தில் வந்த முதலாவது உறவு கணவன் மனைவி உறவு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி அவருக்கு சோடியத்தான அல்லாஹ் படைச்சான், உம்மாவை படைக்கல, பிள்ளைகளை படைக்கல, உடன்பிறப்புகளை படைக்கல. முதலாவது உறவு தான், முதன்மை உறவு. அதால தாயை விட்டு போட்டு மனைவியை தான் பார்க்கணும் என்று சொல்லல, அதில் அர்த்தம். ஏனண்டா இந்த பரிணாமத்துக்கு பிறகுதான் தாய் வந்தது, பிள்ளை வந்தது, குடும்பம் வந்தது, உறவினர்கள் வந்தார்கள். இந்த முதல் உறவுக்கு பிறகுதான் அவர்கள் கணவன் மனைவியாக ஆனார்கள். அதற்கு பிறகு தாய் பிள்ளைகளுக்கு தாய் தந்தை ஆனார்கள். அதற்கு பிறகு பேர பிள்ளைகளுக்கு பாட்டன் பாட்டியானார்கள். ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். எனவே ஆரம்பம் இதுதான், ஒளிவு மறைவில்லாத உறவு இதுதான். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஞாபகப்படுறேன். தாயா தாரமா என்ற தலை, தாயா தாரமா. இப்ப உம்மமாருக்கு கோபம் பெறும் தாய இந்த மனைவி என்று சொன்னா, தாரம் என்று சொன்னா, தாய்க்கு தீர்ப்பு கொடுத்தா தாய் தான் என்று தீர்ப்பு கொடுத்தா மனைவிக்கு அதிருப்தி அறியும். ஆனா அவர் கொடுத்த தீர்ப்பு தாயா தாரமாங்கிறதுக்கு தாரம்தான். ஏன் அந்த நியாயத்தை புரிந்து கொள்ளணும். இல்ல நம்முட தாய் தந்தையாக இருந்தாலும் என்ன, அவர்களும் கணவன் மனைவி தானே. அவர் சொல்லுகின்றார் அந்த தீர்ப்புக்கு நியாயத்தை, ஒரு தாய் தாயா மட்டும்தான் இருப்பாள். ஒரு சந்தர்ப்பத்தில் தாரம் இருக்கிறாளே, மனைவி இருக்கிறாளே, தாயாகவும் இருப்பாள். ஒரு தாய் தாயாகத்தான் இருக்கிறது. ஒரு தாய் தாரத்திர இடத்துக்கு வரலாமா? ஒரு லிமிட்டோட நாங்க அம்மாவை அனுமதிக்க மாட்டோம். நாங்க எங்களுடைய சகோதரிகளை அனுமதிக்க மாட்டோம், மற்றவர்களை அனுமதிக்க மாட்டோம். ஆனா மனைவிக்கு லிமிட்டே இல்லை எங்களோட உறவாடுறது. எனவேதான் அவள் சில நேரம் எங்களுக்கு கவலை வருகின்ற போது அதை தேத்துகின்ற ஒரு தாயாக இருப்பாள். எங்களுக்கு காயங்கள் வருகின்ற போது அதற்கு மருந்து போடுகின்ற ஒரு தாயாக இருப்பாள். எங்களுக்கு கவலை வருகின்ற போது அதற்கு ஆறுதல் சொல்லுகின்ற ஒரு தாயாக இருப்பாள். மனைவியாகவும் இருந்து கொண்டு, ஆனா தாய் தாயா தான் இருக்கிறார், மனைவிட இடத்துக்கு வரையல. எனவே இந்த மனைவி தெரிவு செய்வதில் இஸ்லாம் கூறிய அமைப்பை நாங்க பேணிட்டோம்டா அந்த குடும்பம் சொர்க்கத்துக்கு போகும். சொர்க்கத்திர பயணத்தில் ஆனிது. சொர்க்கத்துக்கு குடும்பத்தை அழைத்து செல்லுகின்ற பயணத்தின் முதலாவது படி அதான். ஒரு மனிதனுடைய பாக்கியம், சந்தோஷம், கொடுப்பனவு இந்த உலகத்தில் அதான். அர்பஉன் மின் சஆதத்தில் இன்சான், 4 விஷயம் ஒரு மனிதனுடைய பாக்கியமாகும். அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல பொம்பளை, சாலிஹான பொம்பளை. வல் ஜாரு ஸாலிஹ், என்ன, நல்ல ஒரு அண்டை வீட்டான், அயலவன். வல் மஸ்கன் அல் ஹாதி, அமைதியான வசதியான வீடு. வல் மர்கபுல் ஹனி, சொகுசான வாகனம். இது 4ம் ஒரு மனிதனுடைய பாக்கியமா. முதலாவது நல்ல சாலிகான பெண். ஆக நாங்க சொர்க்கத்துக்கான
சொர்க்கத்துக்காக அழைத்து செல்லுகின்ற குடும்பமாக இருந்தால் முதல் படி அந்த மனைவியை தேர்வு செய்வதிலே இஸ்லாம் என்னத்தை காட்டிரி? துங்கஹுல் மர்அத்து லிஅர்பா, 4 விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றாள். பிழல்ல, லிமாலிஹா வலி ஹசபிஹா வலி தீனிஹா வலி ஜமாலிஹா, அவள் அழகுக்காக, அந்தஸ்துக்காக, குடும்பத்துக்காக, பணத்துக்காக, மார்க்கத்துக்காக. மார்க்கம் உள்ளவளை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை பரக்கத்தாகும், உங்களுடைய கை வளம் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அழகுக்காக முடிக்க அல்லவா? எவ்வளவு காலத்துக்கு அந்த அழகும் எடுப்பும் இணக்கமும் இருக்கும்? இன்றைக்கு நாங்க ஒரு குறுகிய காலத்தோடு முடிந்து விடுகின்ற விஷயங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அழகு வேணும்தான், இல்லை என்று இல்லை, அதுக்காக வேண்டித்தான் என்று இருக்கப்படாது. அதுவும் ஒரு வாழ்க்கையோட சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, தவறு என்று சொல்லல இஸ்லாம். ஆனா எதில்லாடி மார்க்கத்தை பார்த்து கொள்ளுங்க. மார்க்கம் இருக்கா அந்த குடும்பத்துக்கிட்ட, அந்த பெண்ணுகிட்ட, அந்த பரம்பரைகிட்ட மார்க்கம் இருக்கா? நல்ல பண்பாடானவளா? ரெண்டத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லுன்றான் அல்லவா, நல்ல பூமி தானே நல்ல அறுவடையை தான் செய்யும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதி ஹபுத லா யஹ்ருஜு இல்லா நகிதா, மோசமான விளைநிலத்தில் இருந்து மோசமான விளைச்சல் தான் வரும். விளைச்சலுக்கான பூமி அது, அதுக்கு பின்னாலே எவ்வளவோ அறுவடை செய்ய வேண்டியிருக்குது. எனவே அது நல்லமாங்கிறத பாரு. ஒரு பிள்ளை 2 பிள்ளையோட 3 பிள்ளையோட அழகு வைத்திரும். அழகுக்கு இணக்கமா இருப்பாளா, வடிவாரிப்பாளா, நாம கூட்டி திறத்துக்கு பொருத்தமா இருக்குமா, சபசந்திக்கு கூட்டி போகலாமா, கல்யாண வீடுகளுக்கு கூட்டி போகலாமா, ஏத்திக்கு பின்னால தெரியலாமா, ரெண்டத்தை மட்டும் பார்க்காதங்க. எவ்வளவு காலத்துக்கு அது முடிஞ்சா? அப்ப ஒரு பெண் அப்படியே கட்டுளம் வயதிலானா இருப்பாள். அவள் பிள்ளை பெற்று தாய் ஆகிற இல்லையா, பாட்டி ஆகிற இல்லையா, முதிர்ச்சி அடைகிற இல்லையா, அவளுக்கு வயசு போற இல்லையா? அப்ப எனவே அவளை பாருங்க, அதை மட்டும் பார்க்க. எது இல்லாட்டி மார்க்கத்தை பாருங்க. வளம்ப மானம் அந்தஸ்து பார்க்கமே, குடும்ப அந்தஸ்து, குடும்பத்துக்குள்ள ஏதாவது மானம் போற விஷயம் நடந்தா முடிஞ்சு கப்பல் மானம். ஆனா மார்க்கம் என்பது நிரந்தரமானது. ஒரு பெண்ணை தெரிவு செய்யும் போது, அதனால் தான் அபுல் அஸ்வத் துவலி என்று சொல்லக்கூடிய அறிஞர் தன் மக்களுக்கு சொன்னார், மக்கள், நீங்க பிறக்கிறதுக்கு முதலும் உங்களுக்கு நன்மை செய்திருக்கேன், பிறந்ததுக்கு பிறகும் நன்மை செய்திருக்கேன். பாப்பா, பிறந்ததுக்கு பிறகு நன்மையை நாங்க பார்க்கோம் கண்ணால. படிக்க வச்சிருக்கீங்க, ஓத வச்சிருக்கீங்க, செல்வம் தந்திருக்கீங்க, சொத்து தந்திருக்கீங்க, எல்லாம் தந்திருக்கீங்க, நல்லா வளர்த்திருக்கீங்க. ஆனா பிறக்கிறதுக்கு முதல் என்ன நீங்க செய்த? உங்களுக்கு நான் நல்லொரு தாயை தேர்வு செய்தேன். அதுதான் நீங்க பிறக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு செய்த நல்லவு என்று சொன்ன. பிள்ளைகள் பெறணும். நாங்க அந்த பிள்ளைகளை பொறுப்போட வளர்க்கிற ஒரு தாயா அவள் என்கிறத பார்க்கணும். நாங்க அந்த பிள்ளைகளுக்கு பண்பாட சொல்லி கொடுப்பாளாங்கிறத பார்க்கணும். நாம தொழிலுக்கு பெய்திருவோம், நம்மளுக்கு அதிகமான வேலைப்பளுக்கள் இருக்குது. அப்ப ஒரு நம்பிக்கை, எங்கட பிள்ளைய விட்டு போட்டு போறதுக்கு, எங்கட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு, எங்கட மானம் மரியாதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தகுதியான பெண்ணா அவளுங்கிறத பார்க்கணும். யாரு தெரியும் இந்த அமானிதம் பண்றது? ஒரு பொம்பளை எதுக்க இருக்கும் போது
கணவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கும். எதுக்க பார்க்கின்ற போதெல்லாம் பார்த்தோன்னா முகஞ்சுளிக்கிற அமைப்பில் ஒரு பெண் இருக்கப்படாது. பார்க்க பார்க்க சந்தோஷத்தை இன்னும் பார்க்கணும் போல இருக்கணும். அந்த பெண்ணை பார்க்கின்ற போது, மனைவியை பார்க்கணும், எதிரில் இருக்கும் போது. மறைவில் இருக்கும்போது என்னுடைய மானம், என்னுடைய சொத்து, என்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய அமானிதமானவளாக அவள் இருக்கும். எனவே அப்படியானவளை நாங்கள் தெரிவு செய்வது, சொர்க்கத்துக்கு எங்களை அழைத்து செல்றதுக்கு, எங்களோட குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போறதுக்கு அது வழியாகும்.